ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹிந்தியில் வொக்காபுலரிஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் 23வது வீடியோ, அதாவது பார்ட் 23, இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, பக்ஷினா பறவைகள், பறவை, பேர்ட்ஸ். ஸோ அதை பற்றின வொக்காபுலரிஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். பக்ஷி அப்படின்னா பறவைகள், பேர்ட்ஸ். அபாபில் அப்படின்னா கருங்குருவி அப்படின்னு அர்த்தம். ஆந்தைக்கு புல்லு அப்படின்னு சொல்லணும். கட்ஃபோடுவா அப்படின்னா மரங்கொத்தி. கபூத்தர்னா புறா. காலா கவ்வா அப்படின்னா அண்டங்காக்கை. கோயல்னா குயில். கௌரையா அப்படின்னா சிட்டுக்குருவி. சக்வானா சக்கரவாக பறவை, லார். சம்கீதட் அப்படின்னா வவ்வால். சீல்னா பருந்து. பகுலானா கொக்கு. பாஜ்னா கழுகு. புல்புல்னா வானம்பாடி, நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்கிறது. முர்கா அப்படின்னா சேவல். அதுவே கோழின்றதுக்கு முர்கி அப்படின்னு சொல்லணும், ஹென்னுக்கு. மோர்னா மயில். தோத்தானா கிளி. ஹம்ஸ் அப்படின்னா அன்னப்பறவைன்னு சொல்லுவோம்ல, அதுதான். கவ்வானா காகம். கூஞ்ச்னா நாரை, கூஞ்ச் அப்படின்னு சொல்லணும். கித்தனா ராஜாலி, வல்ச்சர்னு ஒரு பறவை. ஷதுர் முர்கு, நெருப்புக்கோழி. தீத்தர்னா கௌதாரி. காடைக்கு பட்டேர். பப்பிஹா அப்படின்னா மைனா. பதக் அப்படின்னா வாத்து. பயா அப்படின்னா தூக்கணாங்குருவி. முசையா அப்படின்னா வல்லூரு, ஹவ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே தேவையான பறவைகளை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானது. தேவையில்லாத பேர்ட்ஸோடைய நேம்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.